ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். சென்னையில் சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது. மால்ஸ், மூவி தேட்டர்ஸ், மியூசியம், கிரிக்கெட் ஸ்டேடியம், அந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க் கூட இருக்குது. இருந்தாலும் மக்களுக்கு எல்லாமே பிடிச்ச ஒரு இடம், எமோஷனல் இடம், அது வந்து பார்த்தீங்கன்னா பீச் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இன்னைக்கு vlog வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சமான இடம் திருவாமி பீச்சுக்கு போக போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்திக் கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? என்ன தம்பி, என்னாச்சு? ஏன் தலை தொங்கி போயிட்டு? சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. சொன்னனே, யாரும் வீடியோ எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வாங்க ஒழுங்கா போய் காணு, ஏதாச்சும் சாப்பிடுவோம், வயிற்றுக்காச்சும் சாப்பிடுவோம்னு சொன்னனே, கேட்டீங்களா? சோறு தான் முக்கியம். நமக்கு சோறு தான் முக்கியம். அவ்வளவுதான். எனக்கு என்னன்னா, நான் ஒரு வளர்ந்து வரும் யூடியூபர். கடைசியா ஒரு வீடியோ போட்டு அது எத்தனை பேர் பார்த்தாங்க? நீங்க சொல்லுங்க, எத்தனை வாட்டி இந்த ரீச் வந்திருக்கீங்க? நிறைய வாட்டி வந்திருக்கேன். ஒரு 20-30 வாட்டிக்கு மேல வந்திருப்பேன். எனக்கு இந்த பீச் வந்து ரொம்ப பிடிச்ச பீச். சென்னையில வந்து பார்த்தோன்னா மெரினா பீச்சா இருக்கட்டும், பெசன்ட் நகர் பீச்சா இருக்கட்டும், நிறைய பீச் இருக்கு. ஈசிஆர் ரோட்லயே ஒரு பீச் இருக்கு. ஸோ எனக்கு அங்கெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு மன நிம்மதி இருக்காது. பட் திருவாமூர் பீச்சுக்குன்னு வந்தேன்னா எனக்கு ரொம்ப மனசு நிம்மதியா இருக்கும். ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ஒரு பிளசண்டா இருக்கும், ஒரு நிசப்தமா இருக்கும், காத்து நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால யூஸ்வலா பீச்சுன்னு எனக்கு மைண்ட் வரும்போது திருவாமூர் பீச் தான் வரும். ரெண்டாவது வந்து எனக்கு ஒரு பிடிச்ச பர்சனை வந்து இங்க நான் கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மெமரபிள் மூமெண்டா இருந்துச்சு. வேற யாரும் இல்ல, நீதான். அதனால இது எனக்கு ரொம்ப டச்சிங்கான பிளேஸ்னா இந்த திருவாமூர் பீச். ஓகே, சூப்பரா சொன்னீங்க. அதாவது உங்களுக்கு வந்து எந்தெந்த டைம்ல இங்க வரணும்னு தோணும்? எந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்ஸுக்கு உங்களுக்கு இங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும் உங்களுக்கு? மொமெண்டன் ஸ்பெசிஃபிக்கா இல்ல, ரொம்ப மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா இங்க வந்து கார்ல நினைக்கிறது எனக்கு பிடிக்கும். ரெண்டாவது உன் கூட வரும்போது இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட் வரும்போது அது நல்லா இருக்கும். ரெண்டாவது இந்த அலைகள் சத்தம் கேட்க கேட்க நம்ம மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். ஸோ எந்த டைம் வந்தாலும் எனக்கு இங்க வந்து பிடிக்கும். குறிப்பிட்ட டைம் தான்ன்றது எனக்கு கிடையாது. நீங்க வந்து நீங்க மோஸ்டா வந்து நைட் டைம்ல வருவீங்களா இல்ல மார்னிங் டைம்ல வருவீங்களா? உங்களுக்கு எந்த டைம் பிடிக்கும்? மார்னிங் வர்றது பிடிக்குமா இல்ல நைட் டைம்ல வர்றது? எனக்கு ஸ்பெசிஃபிக்கா டைமிங்ன்றது கிடையாது. பட் ஏர்லி மார்னிங் வந்தா இங்க நல்லா இருக்கும். அந்த சன்ரைஸ் பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். பட் மோஸ்ட்லி நான் வர்றது ஈவினிங் தான் வருவேன். இங்க சன்ரைஸ் நான் அவ்வளவா இங்க வந்தது கிடையாது. சன்ரைஸ்ல வந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே பாப்பு, கடைசியா ஒரே ஒரு கேள்விக்கிறேன். இப்போ இங்க வந்தா நான் இங்க கண்டிப்பா சாப்பிடாம போகவே மாட்டேன், இது ஏதாச்சும் ஒரு சாப்பிடுவோம் ஸ்நாக் ஐட்டம் அப்படின்னா இல்ல? மோர் தாத்தா அவர் மோர் நல்லா சூப்பரா இருக்கும். அந்த சிக்கான மோர்ல பூந்தி, மாங்காய் போட்டு ஒரு கலக் கலக் போட்டு ஒரு கப்பு அடிச்சோம்னு செம்மையா இருக்கும். அது நான் சாப்பிடாம போக மாட்டேன். அது ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃபேவரட். ஓகே, நீங்க அந்த மோரை பத்தி தான் பேசுனதுனால அது உனக்கு ஞாபகம் எனக்கு லைட்டா பத்திக்குது. Come on.
ஸோ எனக்கு பிடிச்ச விஷயம் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. நான் போகிற வீடியோஸ் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு தேடி வரும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோ கண்டிப்பாக சீக்கிரம் வரும். ஸ்டே டியூன் அண்ட் மறக்காம சீட் பெல்ட் போட்டு வண்டியை ஓட்டுங்க. தேங்க்யூ.